ஒரு பொண்ணும், ஒரு பையனும் காதலிச்சா, அந்த காதல்ல எப்பேர்ப்பட்ட பிரச்சனை வேணா வரலாம். ஆனா, உலகத்திலேயே யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா, ஹீரோ காதலிக்கிற பொண்ணு 6 மணிக்கு மேல வீட்ட விட்டு வெளிய வராதாம். 6 மணிக்கு மேல வீட்ட விட்டு வெளிய வரலன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு வேள மாலைக்கண் நோயா இருக்குமோ? இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு படம் கூட வந்திருக்கு. 6 மணிக்கு மேல பொண்ணு ஆணாகவும், ஆணு பொண்ணாகவும் மாறிடுவாங்க. அப்பேர்ப்பட்ட ஒரு கதையா இருக்குன்னு சொல்லி பார்த்தா, அதான் கிடையாது. இது எதுவுமே இல்லன்னா, அப்புறம் ஏன் அந்த பொண்ணு 6 மணிக்கு மேல வீட்ட விட்டு வெளிய வர மாட்டேங்குது அப்படின்றது ஒரே குழப்பமா இருக்கு. இந்த குழப்பத்துக்கு நடுவுல இவரோட காதல் மாட்டிக்கிட்டு முழிக்குது. அப்பேர்ப்பட்ட ஒரு பிரச்சனை என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணுங்க. எத்தன பேர் கெஸ் பண்றீங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு புடிச்ச ஒரு எமோஜிய கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தன பேர் நம்மளோட சேனல பார்க்குறீங்க அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இப்ப இருக்கிற பசங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசைய எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும். அப்படி ஒரு ஆசையா தான் அந்த படத்தோட ஹீரோ ராமுக்கும் இருக்கு. ராமோட மிகப்பெரிய கனவு லட்சியமே எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும். ஆனா அவங்க வீட்ல என்னதான் பொண்ணு பார்த்தாலுமே அந்த பொண்ணுக்கு யாருக்குமே ராம பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்ப இருக்கிற பெண்களோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. என்னதான் எல்லா பெண்களும் இவரை ரிஜெக்ட் பண்ணாலுமே எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணியே திருவண்டா அப்படின்னு குறிக்கோளா இருக்காரு. இவங்க வீட்லயும் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்ப்போம் அப்படின்னு அவங்களும் பிடிவாதமா இருக்காங்க. ஆனா ராமுக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ் சுத்தமா செட் ஆகல. சரி நம்ம காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு தெரு தெருவா ரோடு ரோடா ஏதாவது பொண்ணு கிடைக்காதா அப்படின்னு காதலுக்காக ஏங்கிட்டு இருக்காரு. இப்படி பஸ் ஸ்டாண்டு, ஆபீஸ், டீ கடை, மெட்ரோ, கோவில்னு எல்லா இடத்துக்கும் போய் ஏதாவது ஒரு பொண்ணு நமக்கு மாட்டாதா அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. அப்படிதான் டீ கடையில நின்று தம் அடிக்கும் போது சடனா ஒருத்த ஏன் ப்ரோ எல்லா இடத்துக்கும் ட்ரை பண்ணி பாத்தீங்களே, ஏன் லோக்கல் ட்ரெயின் ஏரியால நீங்க ட்ரை பண்ண பார்க்க கூடாதுன்னு ஒருத்தர் அட்வைஸ் கொடுக்குறான். யாரான்னு பார்த்தா என் பேரும் ராம் தான். நானும் இந்த மாதிரி பெண்களை தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஏன் நம்ம 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ ராமு ஃப்ரெண்டு ராமு 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஹீரோ ராமோட காதலுக்கு ஹெல்ப் பண்ண தயாராயிட்டாங்க. அப்படி அந்த ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நீங்க லோக்கல் ட்ரெயின்ல போய் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. ராமு ஃப்ரெண்டு பேச்சு கேட்டு தினமும் லோக்கல் ட்ரெயின்ல போய் உட்காந்து ஏதாவது ஒரு பொண்ணு நமக்கு மாட்டாதா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு நாள் தான் எதிர்பாராத விதமா ஒரு பொண்ணு அவர் கண்ணில் மாட்டுது. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கு. பார்த்த உடனே நம்ம பையனுக்கு பத்துக்குச்சு. இதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி காதல் கல்யாணம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா எடுத்த உடனே ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது. தினமும் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா எவனும் ஒருத்தன் நம்மள நோட் பண்றானே அப்படின்னு அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு நாள் தான் சரி இதுக்கப்புறம் பார்த்துட்டே இருக்க முடியாது, நம்ம போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு ராமு அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, இந்த காதல் தானே, எனக்கும் தெரியும் நீங்க ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்றீங்க, உங்க பார்வையில எந்த ஒரு தப்பான நோக்கமும் கிடையாது, எனக்கு உங்க லவ்வுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆஹா நம்ம பையனுக்கு தலகால புரியுது, பரவாயில்லையே காதல்னா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னானுங்க, இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு ராமு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த பொண்ணு ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்குது, இங்க பாருங்க ராம், நம்ம எங்க வேணா போலாம், ஆனா ஈவினிங் 6 மணிக்கு மேல நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நாங்க ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம், எங்க அம்மா 6 மணிக்கு மேல வாசல் படியை தாண்டினாலே என் காலை நறுக்கிடுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஏகப்பட்ட கண்டிஷனை போடுது. ராமும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணு வெளியே சுத்தினா வீட்டுல ஒத்துப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ 6 மணிக்கு மேல வீட்டுல இருமா, நம்ம அதுக்கு முன்னாடியே காதல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ராமும் அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிடுறாரு. நடந்த விஷயத்த ராம் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாரு, அந்த பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு, ஆனா 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்லுதுப்பா, பரவாயில்ல அவங்க குடும்பத்துல நல்லாவே வளர்த்திருக்காங்க அப்படின்னு பாராட்டி பேசுறாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதா, ஒரே சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஒரு இக்கு வச்சு பேசுறாரு. ஆனா ராமுக்கு அதெல்லாம் ஒண்ணு இருக்காதியா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருக்கும் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. ஆனா ஒவ்வொரு நாளுமே ராமு லீலா 2 பேருமே காதலிக்க ஆரம்பிக்கும் போது ராம் எங்கன்னா வெளியே போலாமா, ஊரை சுத்தலாமா அப்படின்னு தினமும் கேக்குறாரு. நீ எங்க வேணா போப்பா, ஆனா 6 மணிக்கு மேல மட்டும் என்ன வீட்டுல விட்டுருப்பா அப்படின்னு கண்டிஷன் மேல கண்டிஷனா போடுறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல ராமுக்கு இது ஏத்துக்கிட்டாரு. ஆனா போக போக அவருக்கே வெறுப்பாகுது, என்னடா இது எல்லாமே ஒரு அளவுதான் அப்படின்னு டென்ஷன் ஆகி 6 மணிக்கு மேல உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டாலுமே அதை பத்தி நீ கேட்காத, அப்ப என்னையே சந்தேகப்படுறியா அப்படின்னு ஏட்டிக்கு போட்டியா பேசுறாங்க. ஆனா லீலாவும் தினமும் ராம் நம்ம கிட்ட இதே கேள்வி கேட்கிறானே, அப்ப இதுல இருந்து தப்பிக்க ஒரு ஐடியா பண்றாங்க. ராம் நம்ம ஏன் வெளியே போகணும், நீ வேணா ஒரு நாள் என் வீட்டுக்கு வா, என் ஃபேமிலி முன்னாடி உன்னை அறிமுகப்படுத்துற அப்படின்னு லீலா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ராமுக்கு இந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, பரவாயில்ல நம்மள வெளியே தான் கூட மாட்டா, அட்லீஸ்ட் வீட்டுக்காச்சும் கூப்பிடறாளே அப்படின்னு நானும் ஒரு நாள் வரேன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இங்க லீலாவோட வீட்டுல மாப்பிள்ள வராரு அப்படின்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல, அதனால ஏற்பாடு இல்லாம தடபடலா பண்றாங்க. ராமு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா இதுக்கு முன்னாடியே எவனோ ஒருத்தங்க மாப்பிள்ளையா உட்காந்துட்டு இருக்கான். என்னடா கதைன்னு சொல்லி பார்த்தா லீலா மாப்பிள்ள வர போறாங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா ராமுக்கு முன்னாடியே ஒரு லேபர் ஒருத்தர் அங்க வந்திருப்பாரு, அவர்தான் மாப்பிள்ள அப்படின்னு மொத்த குடும்பமும் நினைச்சிருக்கு. ராம லேபர் சொல்லி நினைச்சிட்டாங்க. அங்க ஒரு சின்ன குழப்பம். இந்த பிரச்சனையை சமாளிச்சு அம்மா நான் இவர்தாம்மா கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு லீலாவும் ராமாக்கு அப்படி தன்னோட குடும்பத்துக்கிட்ட சம்மதத்தை வாங்குறாங்க. ஆனா இங்கதான் ராமோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு, என்ன மாப்பிள்ள அந்த பொண்ணு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க ஃபேமிலி முன்னாடி உன்னை அறிமுகப்படுத்துச்சு, அதே மாதிரி நீ எப்பறம் அந்த பொண்ணை வீட்டுல கூப்பிட்டு வச்சு உன் ஃபேமிலி முன்னாடி நீ அறிமுகப்படுத்த போற, உன் காதல் விஷயத்தை நீ எப்பதான் உன் வீட்டுல சொல்ல போற அப்படின்னு ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்குறாரு. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கே பண்ணுவோம் அப்படின்னு ராமு லீலாவை கூப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு நீ கோவிலுக்கு வந்துரு, என் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் உன்னை அறிமுகப்படுத்துறேன்னு கோவிலுக்கு வர சொல்றாரு. அங்க வந்த உடனே ராமு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் அந்த பொண்ணு தான் காதலிக்கிறேன், அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ராமோட அம்மாவுக்கு இந்த பையனுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசை. இப்போ அவனே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான். இதுக்கப்புறம் எதுக்குங்க வெயிட்டிங், கல்யாணத்தை நடத்துவோம் அப்படின்னு இவங்க காதலுக்கு இவங்க அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் காதலுக்கு நடுவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா போனா
போனாலுமே இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. லீலாவுக்கு பர்த்டே வருது. அந்த சமயம் பார்த்த ராமு, நீ நைட்டு 12 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்து நான் விஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏய் எதுக்குடா எங்க வீட்டுக்கெல்லாம் நீ வர? நான் தான் சொல்லியிருக்கல 6 மணிக்கு மேல நான் வீட்டை விட்டு தாண்ட மாட்டேன்னு. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா சொல்ற? உன் வீட்டுக்கும் தெரியும் எங்க வீட்டுக்கும் தெரியும் நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் யார் பிரச்சனை பண்ணுவா? ஏதோ தப்பா இருக்கேனா அப்படின்னு அவரே டவுட் பண்றாரு. நீ 1000 தான் சொல்லு, 6 மணிக்கு மேல நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. என்னடி 6 மணின்னு சும்மா நைன்னு சொல்றேன்னு அவரே டென்ஷன் ஆகுறாரு. அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஐடியா கேட்கிறாரு. நீ எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட பர்மிஷன்லாம் வாங்குற? அந்த பொண்ணு வர வேணாம்னு தான் சொல்லிச்சு. நம்ம போய் நிப்போம், அந்த பொண்ணை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியாவில் ஒரு கேக்கை வாங்கிட்டு நைட்டு 12 மணிக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம் அப்படின்னு லீலா வீட்டுக்கு போய் நிக்கிறாரு. ஆனா லீலாக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் நீ எதுக்கு இங்க வந்த, நீ உடனே இந்த இடத்தை விட்டு நீ கிளம்புனா நான் உன்னை பிரேக்கப் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. ராமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவர் ஃப்ரெண்டு டவுட் பண்றாரு. என்ன மச்சான் உன் ஆளு வெளியே வர மாட்டேங்குது, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொல்லி தப்பா பேசுறாரு. ராமுவும் டே ஆளை பத்தி தப்பா பேசாத, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு திட்டி விட்டுறாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் ஒரு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஆனாலும் நைட்டு ஃபுல்லா நான் இங்கே உட்காந்து அப்படி என்னதான் பிரச்சனை, எதுக்காக 6 மணிக்கு மேல அவ வெளியே வரமாட்டான்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சுதான் எங்க போவேன் அப்படின்னு வீட்டுக்கு வெளியே வாசலே உட்காந்துட்டாரு. நைட்ல உட்காந்த ஆளு காலையில வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. காலையில விடிஞ்ச உடனே வீட்டுக்குள்ள போய் எங்க உங்க பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு ஒரே பிரச்சனை பண்றாரு. லீலாவும் அவங்க வந்து ஏன் ராம் எங்க வந்து கத்திட்டு இருக்கேன், நான் உன்னை அப்பவே போக சொன்னேன், ஓ மேலதான் தப்பு அப்படின்னு எப்படியோ சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னால பொறுக்க முடியாது, மரியாதையா சொல்லிட்டு எதுக்காக 6 மணிக்கு வேலை நீ வெளியே வர மாட்டேன் அப்படின்னு அவங்க வீட்டுல ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. எங்க உங்க அம்மாவை கூப்பிட நான் பேசுறேன் அப்படின்னு ஒரே பிரச்சனை பண்றாரு. அவங்க அம்மா வந்து என்ன மாப்பிள்ள ஆச்சுன்னு சொல்லி கேட்டாலும் எதுக்காக உங்க பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டீங்க, அவ என்ன தானே லவ் பண்றா, ஏன் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரே சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சரி வேற வழியே கிடையாது, இதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிட்ட மறைக்க முடியாது, நம்ம உண்மையா சொல்லிடுவோம் அப்படின்னு லீலாவோட மொத்த குடும்பமும் சேர்ந்து உண்மையா சொல்றாங்க. ஆனா இந்த உண்மை அந்த உலகத்துல எவனுக்குமே இப்படி ஒரு விஷயம் நடக்காதரா, அப்பேற்பட்ட ஒரு உண்மையா சொல்ல போறாங்க. உடனே அவங்க வீட்டு மாடியில ஒரு வட்டமா ஒரு டிராயிங் ஒண்ணு வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த டிராயிங்க வந்து நில்லுங்க மாப்பிள்ளன்னு சொல்லி அந்த குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரு கை கோர்த்து நிக்கிறாங்க. கை கோர்த்து நின்ன உடனே கண்ணை மூடுங்க மாப்பிள்ள, நீங்க கண்ணை மூடினா லீலா எதுக்காக 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் சொல்றாங்க. ஏன்னா அது ஒரே கரையா இருக்கு, கண்ணை மூடனா விஷயம் தெரியுமா அப்படின்னு எதுக்குடா பக்கெட்ல தண்ணி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ராமும் சரி ஏதோ சொல்றாங்க நம்மளும் கண்ணை மூடுவோம் அப்படின்னு கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடின உடனே லீலாவோட மொத்த குடும்பமே வினோதமா தெரியுறாங்க. அவங்க பாக்குறதுக்கு ஏலியன் மாதிரியே இருக்காங்க. ஏலியன் மாதிரி தான் கிடையாது, ஏலியனே தான். அதை பார்த்த உடனே ராமுக்கு அப்படி ஒரு ஷாக்கு. உடனே கையை விட்டுறாரு. விட்ட உடனே பயந்து அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாரு. அட பாவீங்களா நீங்களா, நிஜமாலுமே ஏலியனாடா, ஏலியனுக்கு இங்கனடா வேலை, எதுக்காகடா இங்க வந்து வாழ்றீங்க, பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரியே இருக்கீங்கடா அப்படின்னு பயங்கரமா பயப்படுறாரு, சத்தம் போடுறாரு. லீலாவோட ஏலியன் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ராமா சமாதானப்படுத்துறாங்க. ராம நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது, நாங்க உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு என்னதான் சமாதானப்படுத்தினாலுமே ராமால அதை ஏத்துக்கவே முடியல, ஏன் நம்பவே முடியல. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரே பிடிவாதமா இருக்காரு. சரிம்மா நீ ஏலியனாவே இரு, எதுக்காக 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டேற, ஒருவேளை 6 மணிக்கு மேல உன்னோட சுயரூபம் வந்து நீ ஏலியன் மாதிரி மாறிடுவோ, உடம்பெல்லாம் பச்சை கலர்ல ஆயிடுமோ அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இங்கதான் லீலா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா வைக்கிறாங்க. லீலாவோட குடும்பம் ஏலியன் அப்படின்றது கூட ராம் ஏத்துப்பாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த அவரால் ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா லீலா 6 மணிக்கு மேல பொண்ணா இருக்கிற லீலா ஆம்பளையா மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு சஸ்பென்ஸையும் ரிவீல் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ராமுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பாரு, அவர் தான் அந்த காதலுக்கு ஐடியா கொடுத்து அப்படி பேசி இப்படி பண்ண அப்படின்னு எல்லா அட்வைஸும் கொடுத்திருப்பாரு. அவரோட பேரும் ராம் தான். அந்த ராம் வேற யாருமே கிடையாது, அதுதான் லீலா. அதாவது லீலா 6 மணிக்கு மேல ராமா மாறிடுவாங்க, காலையில வந்த உடனே மறுபடியும் லீலாவா மாறிடுவாங்க. ஃப்ரெண்டு ராமும் லீலாவும் 2 பேருமே ஒண்ணுதான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ ராமுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது, ஒண்ணுமே புரியல. ஆகா இப்பேற்பட்ட ஒரு குடும்பத்துக்கு வந்து நான் மாட்டிக்கிட்டு இதை என்ன பண்ண போறேன்டா ஆண்டவா அப்படின்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. உடனே ராமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண உடனே ராமோட வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தா ராமும் லீலாவும் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்கன்ற விஷயம் அவங்க வீட்டுல தப்பா கன்வே ஆகுது. அதோட ராமோட பிஹேவியர் சுத்தமா மோசமா இருக்கு. ஏன்னா இத்தனை நாளா ஒரு ஏலியனை லவ் பண்ணிட்டு இருந்தா எவனுக்கு தான் பைத்தியம் முடிக்காது. ராமோட பிஹேவியரை பார்த்து அவங்க வீட்டுல எல்லாம் டவுட் பண்றாங்க. பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணிடும் அப்படின்னு ராமுக்கும் லீலாவுக்கும் கல்யாணத்தை பேசி முடிக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா ராமுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. அதுக்கு அவரோட அம்மாவும் ஏன்டா நீ இந்த பொண்ணை தானே காதலிச்ச, இந்த பொண்ணை தானே நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம், இப்ப நீ அவளையே வேணான்னு சொன்னா அப்ப நான் வளர்த்த வளர்ப்பு தப்பாடா அப்படின்னு ஒரே ஃபீல் பண்றாங்க. ராமுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரிமா ஏதோ ஒண்ணு பண்ணுமா அப்படின்னு வேண்டா வெறுப்பா அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாரு. உடனே ராமோட அம்மா லீலாவோட ஃபேமிலி கிட்ட போய் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல ராமுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அப்ப கல்யாணத்தை எங்க சொந்த ஊர்ல வச்சுக்கலாம் அப்படின்னு ராமோட ஃபேமிலி சொல்றாங்க. இப்ப எல்லாருமே கல்யாணத்துக்காக ஊருக்கு கிளம்பி போகணும், அதனால ட்ரெயின்ல ஏறாங்க. ஆனா ராமும் வேண்டா வெறுப்பா தான் போறாரு. அப்ப லீலாவும் அதே ட்ரெயின்ல வந்து ராம் இந்த கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, நானே இந்த கல்யாணம் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலுமே நான் லீலாவை தான் லவ் பண்ணேன், நீ என்ன வேணா இரு, ஏலினாரு மாடாரு மனுஷனாரு அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, என்ன ஆனாலுமே நான் கடைசி வரைக்கும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ராம் வாக்கு கொடுக்குறாரு. ஆனா என்னதான் ராம் லீலாவை ஏத்துக்கிட்டாலுமே இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே 6 மணி தான். ஏன்னா லீலா 6 மணிக்கு மேல பையனா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் ராம் எப்படி தன்னோட குடும்பத்தை
குடும்பத்த சமாளிப்பாரு அப்படின்றதாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. ஊருக்கு வந்த உடனே எல்லா கல்யாண ஏற்பாடுகளும் தடபுடலா பண்றாங்க. அப்ப கல்யாணத்த காலையில வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ரிசப்ஷன நைட் 6 மணிக்கு மேல வைக்கலாம்னு சொல்றாங்க. நைட் 6 மணிக்கு மேல ரிசப்ஷன் வச்சா லீலா பொண்ணா இருக்க முடியாது, ஆணா இருப்பாங்க. அப்ப ரிசப்ஷன் அப்போ ஒரு ஆணா வந்து நிக்க முடியும் அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்னதான் லீலாவோட குடும்பம் எங்க குடும்ப வழக்கத்திலே அது கிடையாது, 6 மணிக்கு மேல நாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வைக்க மாட்டோம் அப்படின்னு சமாளிச்சாலுமே ராமோட குடும்பம் அதை ஏத்துக்கிற மாதிரியே கிடையாது. 6 மணிக்கு மேல தாங்க ரிசப்ஷன் வைப்பாங்க, இதாங்க வழக்கம் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க. வேற வழியே இல்லாம எல்லாத்துக்கும் ஓகே சொல்றாங்க. இப்ப கல்யாண ஏற்பாடுகளும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப ராம் லீலாவை கல்யாணம் பண்ணணும். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் லீலா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி லீலாவோட தாத்தாவும் பாட்டியும் ஏலியன் தான். ஆனா அவங்களும் 6 மணிக்கு மேல பெண் ஆணா மாறுவாங்க, ஆண் பெண்ணா மாறுவாங்க. ஆனா அவங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்த பார்த்து அவங்க ஆணா இருக்கும்போது தன்னோட ஆண்மையை உணர்ந்தா, அவங்க பெண்ணா இருக்கும்போது அவங்களோட பெண்மையை உணர்ந்தா, அடுத்த நிமிஷமே ஆண்ல இருந்து பெண்ணா மாற மாட்டாங்க, பெண்ல இருந்து ஆணா மாற மாட்டாங்க. அப்போ ஒரு ஏலியன் ஆணா இருக்கும்போதோ பெண்ணா இருக்கும்போதோ அந்த பெண்மையும் ஆண்மையும் உணரும் போது அவங்க மறுபடியும் மாற மாட்டாங்க. இப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் எங்க குடும்பத்துக்கு வழக்கமா வந்துட்டு இருக்கு. ஆனா இது அந்த அளவுக்கு சாத்தியக்கூறே கிடையாது. இது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு, நடக்காம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த லீலா சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு சின்ன நம்பிக்கையில தான் ராமும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாரு. எனக்கும் லீலாக்கும் கல்யாணம் ஆனா அது மூலயமா குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறமாச்சு இவ மாறாம இருக்க மாட்டானா அப்படின்னு அவர் நம்புறாரு. ஆனா என்னதான் இருந்தாலுமே இது விதி எப்படி முடிய போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனா இந்த ஏலியன் கூட்டம் எப்படி பூமிக்கு வந்தாங்க, இவங்களுக்கும் ஒரு கதை இருக்காதா அப்படின்னு கேட்கும் போதுதான் லீலா இந்த ஏலியன் கூட்டத்தை பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு கதை சொல்றாங்க. பூமி அப்படின்ற ஒரு கிரகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு கிரகம் இருந்திருக்கு. இந்த கிரகத்துல இப்ப வளர்ந்திருக்கிற டெக்னாலஜி பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த டெக்னாலஜி அங்க வளர்ந்துருச்சு. அதை பயன்படுத்தி வேற ஒரு கிரகத்துல உயிரினம் வாழுதா அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்ச ஒரு கிரகம் தான் பூமி. பூமிக்கு வந்த உடனே அங்க மனுஷனே இன்னும் உருவாகல, எல்லாமே குரங்காதான் இருக்கான். ஆனா பூமியில ஏகப்பட்ட தங்கம் இருக்கு. எப்படி இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்துல தங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பா இருக்கோ அதே மாதிரிதான் அந்த காலத்துல அந்த ஒரு கிரகத்துல ஏலியன் எல்லாமே தங்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பா பார்த்தாங்க. அப்ப பூமியில ஏகப்பட்ட தங்கம் இருக்கு. ஆனா அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்பதான் அந்த ஏலியன் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. குரங்குல இருந்து மனுஷனை உருவாக்குறாங்க. அதாவது ஏலியன் தன்னோட பவரை யூஸ் பண்ணி குரங்குல இருந்து மனுஷங்களை உருவாக்கிடுறாங்க. இப்படி வந்தவங்க தான் மனுஷங்க அப்படின்ற ஒரு விஷயத்த லீலா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மனுஷங்களோட எண்ணிக்கை அதிகமானதால இந்த ஏலியனால இந்த பூமியில சர்வே பண்ண முடியல. அதனால தன்னையும் ஒரு மனிதனா மாத்திக்கிட்டு இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்துல ஏலியனா இருந்தும் மனுஷங்களா வாழ்றாங்கன்ற விஷயத்த லீலா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே தலை சுத்துது. ராமுக்கும் ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ கதை சொல்ற, ஏலியன் சொல்ற, ஆனா எல்லாத்தையும் நான் நம்புறேன். ஆனா எப்படிதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு சத்தியமா ஐடியா இல்லம்மா. எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உன்னை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும், அதுவும் 6 மணிக்கு மேல நீ பையனா மாறும்போது யாருக்கும் தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் ராமோட ஒரு மிகப்பெரிய சவாலாவே இருக்கு. கடைசியா கல்யாண நாளும் வந்துருது. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நைட் டைம்ல ரிசப்ஷன் வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து லீலாவை ஆளக்கானோம். ஏன்னா லீலா தான் 6 மணிக்கு மேல ஒரு ஆம்பளையா மாறிடுவாங்கல்ல, அதனால எல்லார்கிட்டயும் இருந்தும் மறைஞ்சிடறாங்க. உடனே கல்யாணம் நின்னு போச்சு, ஏன்னா பொண்ணு ஓடி போச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பல விதமா பேசுறாங்க. ராமுக்கும் லீலா எங்க போனாங்கன்ற விஷயம் தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல மறுநாள் காலையில லீலாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே ராமும் லீலாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னை விட்டு நீ எங்க போன, என்ன ஆனாலும் சரி, நீ ஏலியனா இருந்தாலும் சரி, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்காரு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லா குடும்பத்துக்கும் பல கேள்வி இருக்கு. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன், அப்ப ஏன் அவன் ஓடி போனா, என்ன காரணம், ஏன் அவன் எல்லார்கிட்டயும் 6 மணிக்கு மேல மறைச்சு வைக்கிறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளயும் சொந்தக்காரங்களுக்குள்ளயும் கேட்கறாங்க. வேற வழியே கிடையாது, இதுக்கப்புறம் நான் உண்மையா சொல்லுவேன் அப்படின்னு ராம் தன்னோட குடும்பத்தை மட்டும் தனியா கூப்பிட்டு அப்பா அம்மா தங்கச்சி 3 பேர்கிட்டயும் லீலா ஒரு ஏலியன், அவங்க குடும்பமே ஏலியன் குடும்பம் தான், அவ 6 மணிக்கு மேல ஆம்பளையா மாறிடுவா அப்படின்ற விஷயத்த ராம் தன்னோட குடும்பத்துக்கிட்ட சொல்றாரு. யாராலையும் இதை ஏத்துக்கவே முடியல. உடனே ராமோட அப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாரு. ஆனா என்னதான் இருந்தாலுமே ராமுக்கு பிடிவாத குணம் அதிகம். எப்படியாச்சு கஷ்டப்பட்டு போராடி அவங்க குடும்பத்துக்கிட்ட சமாளிச்சு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கும் அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது மூலியமா கடைசி வரைக்கும் அவன் பொண்ணாதான் இருப்பா அப்படின்னு ராம் தன்னோட குடும்பத்தோட கையில கால விழுந்து கடைசியா லீலாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்சு லீலா கர்ப்பமாகி லீலாக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனா அந்த டைம்னு பார்த்து கரெக்டா 6 மணி ஆக போகுது. ஆனா லீலா பெண்ல இருந்து ஆனா மாறவே இல்லை. ஏன்னா தன்னோட பெண்மையை அவங்க உணர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் லீலா கடைசி வரைக்கும் பெண்ணா தான் இருப்பாங்க. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். லீலாக்கு பிறந்தது ஒரு பெண் குழந்தை. 6 மணி ஆன உடனே பெண் குழந்தை திடீர்னு ஆண் குழந்தையா மாறிடுது. அப்ப லீலாக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருந்ததோ அதே மாதிரிதான் அந்த குழந்தைக்கும் அந்த பிரச்சனை ஃபாலோ ஆகுது. இப்படி பிரச்சனை பரம்பரையா வரும் போல இதுதான் இந்த ஏலியனோட வம்சாவளியா இருக்கும் போல. இதோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏலியன் கான்செப்ட் நிஜமாவே ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமால 6 மணிக்கு மேல ஆண் பெண்ணா மாறுவாங்க, பெண் ஆணா மாறுவாங்க, இப்படி ஒரு கான்செப்ட்ல ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வரதுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா அந்த படம் வந்ததால இந்த படம் வந்ததோ என்னவோ இந்த படத்தோட கதை அந்த அளவுக்கு சிங்க் ஆகல. என்னதான் இருந்தாலுமே ஏலியன் கான்செப்ட் ஓரளவுக்கு புதுசா தான் இருந்துச்சு. ஆனா காதல் அப்படின்ற விஷயத்தை
இத புகுந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவே அந்த கதைய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏலியன் தான் மனிதர்கள உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு மித்தும் இருக்கு. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்தாலுமே எந்த ஒரு உயிரினத்துக்கும் பரிணாம வளர்ச்சி ஒண்ணே கிடையாது. ஆனா மனுஷன் தான் குரங்குல இருந்து ஒரு மனிதனா மாறுனான். அந்த ஒரு மனிதன் பரிணாம வளர்ச்சியில அவனுக்கு அறிவும் ஆற்றலும் ரொம்ப அதிகமாவே ஆயிட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு உயிரினத்துக்கும் அப்படி ஒரு மாற்றம் வரவே கிடையாது. அப்ப இப்படி ஒரு கான்செப்டும் ஒரு மித்தும் வந்து இந்த உலகத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட வச்சு தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. சோ கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. அப்பனா தான் பல பேரும் அத பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.